ஹே guys, வெல்கம் டு Body&Soul தமிழ். உங்களோட பணத்தை பாதுகாப்பாக முதலீடு செய்கிறதுக்கான வழியை தேடிட்டு இருக்கீங்களா? அதுவும் அரசாங்கத்தோட உதவியோட ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பாக முதலீடு செய்ய விரும்புகிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது. இன்றைய காலகட்டத்தில் சேமிப்புங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப அத்தியாவசியமாக ஆயிடுச்சு. பணத்தை முன்கூட்டியே சேமிக்கிறதுனால எதிர்காலத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஆரம்பிக்கலாம். பெரும்பாலும் எல்லா கிராமங்கள்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. பேங்கை போல் போஸ்ட் ஆஃபீஸில் சேமிப்பு கணக்கு தொடங்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. இப்போல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ மற்றும் ஏடிஎம் கார்டுன்னு பல சேவைகள் இருக்குது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட உங்களால் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் பேங்கில் உங்களோட பணத்தை பாதுகாப்பான முறையில் முதலீடு செய்கிறதுக்கான பல திட்டங்களை இப்போ பார்க்கலாம். தபால் நிலைய சேமிப்பு கணக்கு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். பேங்கில் இருக்கிறது மாதிரியே சேமிப்பு கணக்கை நம்ம 4% வட்டியோட தபால் நிலையத்திலையும் தொடங்கலாம். இந்த மாதிரியான சேமிப்பு கணக்கில் நம்ம பணத்தை எப்போ வேணும்னாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணும்னாலும் போடலாம். இதில் தனிநபர் அக்கௌண்ட் மற்றும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தபால் நிலை சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்சமாக 500 ரூபாயை நம்ம பராமரிக்கணும். இந்த 500 ரூபாயை நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப டெபாசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த வகையான சேமிப்பு கணக்கில் நம்ம குறைந்தபட்சம் 50 ரூபாய் எடுக்கலாம். மேலும் அதிகபட்சமாக எவ்வளவு பணத்தை வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். மேலும் இந்த சேமிப்பு கணக்கில் நமக்கு செக் புக், ஏடிஎம் கார்டு, பேங்கிங், மொபைல் பேங்கிங்னு பல வசதிகளை பெறலாம். அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸ் தொடர் வைப்பு கணக்கு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் செலுத்தக்கூடிய ஆர்டி அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இதில் ஒரு வருஷத்துக்கு 5.8% வட்டி வழங்கப்படும். இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை குறைஞ்சபட்சம் நம்ம 100 ரூபாயிலிருந்து தொடங்கலாம். அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். ஆர்டி அக்கௌண்ட்டோட முதிர்வு காலம் 5 வருஷம், அதாவது ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக 5 வருஷம் பணம் செலுத்தணும். 5 வருஷத்துக்கு அப்புறமா முதிர்வு தொகையை பெறலாம். இந்த ஆர்டி அக்கௌண்ட்டையும் நீங்கள் தனிநபராகவும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆர்டி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபைன் கட்டிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டைம் டெபாசிட் அக்கௌண்ட். டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுன்றது நீங்கள் உங்களோட பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படியே விட்டுறது. அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை 2 ஆண்டுகளுக்கு கணக்கில் அப்படியே விட்டுறணும். அந்த 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா பணமானது முதிர்வடையும். அதுக்கப்புறம் வட்டியோடு நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து டெபாசிட் பண்ணலாம். இதற்கான வட்டி ஒவ்வொரு காலாண்டுக்கும் கணக்கிடப்படுது. டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு 5.5% வட்டி கிடைக்குது. 2 வருஷத்துக்கு 5.5%, 3 வருஷத்துக்கு 5.5%, 5 வருஷத்துக்கு 6.7% வரை வட்டி கிடைக்குது. இந்த டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டையும் நம்ம தனிநபராகவும் அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். 1, 2, 3 அல்லது 5 வருடங்கள், இதில் ஏதாவது ஒரு வருஷத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம். நீங்கள் தேர்வு செஞ்ச வருஷத்துக்கு அப்புறமா உங்களோட பணம் வட்டியோட உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். அடுத்தது மாத வருமான திட்டம், அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம், எம்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தில் டெபாசிட் பண்ண பணத்துக்கு வட்டியை ஒவ்வொரு மாதமும் நம்ம வாங்கிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் 6.6% ஆண்டு வட்டியாக வழங்கப்படுது. இது ஒரு மாதத்துக்கு கணக்கிடப்பட்டு ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும். ஒரு தனிநபர் கணக்கில் அதிகபட்சமாக 4.5 லட்சம் வரை டெபாசிட் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 9 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். இந்த எம்ஐஎஸ் திட்டத்தில் குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து தொடங்கலாம். அடுத்தது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். 60 வயசுக்கு மேலே உள்ள மூத்த குடிமக்கள் மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க. 60 வயசுக்கு கீழே உள்ளவங்க இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ண முடியாது. இந்த எஸ்சிஎஸ்எஸ் திட்டத்தில் டெபாசிட் செய்யப்படுற பணத்துக்கு 7.4% வட்டி வழங்கப்படும். மற்ற சேமிப்பு கணக்கை விட இந்த சேமிப்பு கணக்கில் வட்டி அதிகமாகவே கிடைக்கும். 1000 ரூபாயிலிருந்து இந்த திட்டத்தில் டெபாசிட் பண்ணலாம். இதில் அதிகபட்சமாக 15 லட்சம் வரைக்கும் டெபாசிட் செய்யலாம். அடுத்தது 15 வருட பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம், அதாவது பிபிஎஃப். பிபிஎஃப் திட்டங்கிறது பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம். இந்த திட்டத்தில் அக்கௌண்ட்டை ஓப்பன் செஞ்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து 15 ஆண்டுகள் பணத்தை டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கணும். 15 ஆண்டுக்கு அப்புறம் பணம் முதிர்ச்சி அடையும். நீங்கள் விரும்பினா முதிர்ச்சி அடைந்த தொகையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு கூட நீடிச்சிக்கலாம். இந்த திட்டத்தில் முதலீடு செய்யப்படும் பணத்துக்கு ஆண்டுக்கு 7.1% வட்டி வழங்கப்படும். மேலும் இந்த வட்டி கூட்டு வட்டியாக செலுத்தப்படும். இதில் ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1,50,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். இந்த தொகையை தவணையாவோ அல்லது மொத்த தொகையாவோ செலுத்தலாம்.
தனிநபர் கணக்காக மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் கிடையாது. இந்த திட்டத்தை இந்தியாவில் எங்கே வேணும்னாலும் போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது பேங்க்ல ஓப்பன் பண்ணலாம். ஒரு நபர் ஒரு பிபிஎஃப் கணக்கை மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். இதற்கான வட்டி ஒவ்வொரு நிதியாண்டோட இறுதியிலையும் செலுத்தப்படும். அடுத்ததா செல்வமகள் சேமிப்பு திட்டம், சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்ஸ். இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம்ன்றது பெண் குழந்தைகளுக்கான மிக சிறந்த சிறு சேமிப்பு திட்டம். பெண் குழந்தைகளுக்கான எதிர்கால நலனுக்காக தபால் துறை இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தை செயல்படுத்தி வருது. பிறந்த குழந்தை முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தையோட பெயரில் பெற்றோர்களோ அல்லது பாதுகாவலரோ இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஒரு குழந்தையோட பேரில் ஒரு கணக்கை மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த செல்வமகள் சேமிப்பு கணக்கை ஓப்பன் பண்ண முடியும். ஒரு நிதியாண்டுக்கு குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1,50,000 வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் தொடர்ந்து 15 ஆண்டுகள் முதலீடு செய்யலாம். இதில் முதலீடு செய்யும் பணத்துக்கு வரி விலக்கும் அளிக்கப்படுது. இதற்கான வட்டி விகிதம் வருஷத்துக்கு 7.6%. வட்டியானது கூட்டு வட்டி வீதத்தில் கணக்கிடப்படுது. பெண் குழந்தை 18 வயதை கடந்தவுடன் அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுமே பணத்தை திரும்ப பெறலாம். ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடியே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு விரும்பினா சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தேசிய சேமிப்பு சான்றிதழ், அதாவது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ், என்எஸ்சின்னு சொல்வோம். இந்த என்எஸ்சி திட்டம்ங்கிறது ஒரு நிலையான சேமிப்பு திட்டம். ஒரு பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இந்த சேமிப்பு திட்டத்துக்கு முதலீடு செய்யலாம். இது சிறிய மற்றும் நடுத்தர வருவாய் முதலீட்டாளர்களுக்கான சேமிப்பு பத்திர திட்டம். சில ஆண்டுகளுக்கு முன்பு அச்சிடப்பட்ட பத்திரங்கள் வழங்கப்பட்டது. இப்போ பத்திரங்கள் டிஜிட்டல் வடிவில் வழங்கப்படுது. ஒருத்தர் தன்னோட பேர்லையோ அல்லது குழந்தைகளோட பேர்லையோ டிஜிட்டல் பத்திரங்களை வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தில் முதலீடு செய்யப்படும் பணமானது முதிர்ச்சி அடைய 5 ஆண்டுகள் ஆகும். இதில் குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து முதலீடு செய்யலாம். இதற்கு அதிகபட்சம் முதலீடு வரம்பு எதுவுமே கிடையாது. அதாவது நீங்கள் எவ்வளவு பணம் வேணும்னாலும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்தில் எத்தனை அக்கௌண்ட் வேணும்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது கிசான் விகாஸ் பத்ரா, அதாவது கேவிபி. போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேமிப்பு திட்டத்தில் கிசான் விகாஸ் பத்ரா ஒரு முக்கியமான சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் கணிசமான வருவாயை ஈட்டி தரும். இது மத்திய அரசோட திட்டம்ன்றதுனால பாதுகாப்பான மற்றும் லாபகரமான திட்டமாக கருதப்படுது. இந்த கிசான் விகாஸ் பத்ரா திட்டத்தில் முதலீடு செய்யப்படும் பணத்துக்கு 6.9% கூட்டு வட்டி வழங்கப்படுது. இதில் மொத்தமாக 124 மாதங்கள், அதாவது 10 வருடங்கள் 4 மாதம் முதலீடு செய்யணும். முதிர்வு காலத்துக்கு அப்புறமா இரட்டிப்பு தொகையாக இந்த பணம் கிடைக்கும். குறைந்தபட்சமாக 1000 ரூபாயிலிருந்து முதலீடு செய்யலாம். இதுக்கு அதிகபட்ச முதலீடு வரம்பு எதுவுமே கிடையாது. இது தனிநபர் அக்கௌண்டாவோ அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்டாவோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்த திட்டம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அதாவது தேசிய ஓய்வூதிய அமைப்பு. இதை என்பிஎஸ்ன்னு சொல்வோம். ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் முதியோர் பாதுகாப்பை வழங்குறதுக்காக இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் முதலீடு திட்டம் தான் இது. இந்த என்பிஎஸ் குடிமக்களோட ஓய்வு காலத்தை சிறப்பான முறையில் வழிநடத்த சில வசதியாக பண்ணிட்டு வராங்க. இது அரசு ஊழியர்களுக்காக கடந்த 2004ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட அரசு வழங்கும் ஓய்வூதிய திட்டம். 2009 எல்லா பிரிவினருக்கும் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த திட்டம் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம், அதாவது PFRDAவால் கட்டுப்படுத்தப்படுது. இந்த திட்டத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அரசு ஊழியர்கள், இன்னொன்று பொதுமக்கள். ஜனவரி 1, 2004 அன்று அல்லது அதற்கு பிறகு இணைந்த மத்திய தன்னாட்சி அமைப்புகளோட அனைத்து ஊழியர்களும் கட்டாயமாக என்பிஎஸோட அரசாங்கத்துறையின் கீழ் வருவாங்க. அதே சமயம் மே 1, 2009 முதல் வேற எந்த ஒரு தனிநபரும் தானாக முன்வந்து என்பிஎஸ்ல சேர அனுமதிக்கப்பட்டாங்க. 18 வயது முதல் 60 வயதுக்கு இடைப்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமகனும் இந்த திட்டத்தில் சேரலாம். 2 வகையான என்பிஎஸ் அக்கௌண்ட் இருக்கு. என்பிஎஸ் 1, இன்னொன்று என்பிஎஸ் 2. என்பிஎஸ் 1ல் குறைந்தபட்சம் 500 ரூபாயை செலுத்தணும். என்பிஎஸ் 1ல் ஒரு நபர் ஓய்வு பெறும்போது நீங்கள் வேலை பார்த்த வருஷத்தில் செலுத்தப்பட்ட திரட்டப்பட்ட கார்பஸில் இருந்த 60% திரும்ப பெற அனுமதிக்கப்படுவீங்க. இதுக்கு வரி இல்லை. மீதமுள்ள 40% வருடாந்திர பொருளாக மாற்றப்படும். என்பிஎஸ் 2 அக்கௌண்ட்டை குறைந்தபட்சம் 1000 ரூபாய் முதலீட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இதில் நீங்கள் எந்த நேரத்துலையும் உங்களோட முழு கார்பஸை திரும்ப பெறலாம். இந்த கணக்கில் வரி சலுகைகள் எதுவுமே கிடையாது. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் இணையலான்னு நீங்கள் கேட்கலாம். அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், தனிநபர்கள், ஏழை மக்கள்னு எல்லாருமே இந்த அரசு திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கூட இந்த திட்டத்தில் இணைஞ்சிக்க முடியும். பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் உட்பட பல நிறுவனங்கள் இந்த சேவையை வழங்கிட்டு வருது.
ஸோ இந்த வீடியோ உங்களோட பணத்தை பாதுகாப்பான முறையில் முதலீடு செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் பாடி அண்ட் சோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.